தினமும் காலையில் பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரிச்சம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்ச்சத்து, மேக்னீஸ், விட்டமின் B6, மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்குது. தினமும் பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால அதிகமாக ரத்தம் உற்பத்தி ஆகும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த சோகையிலேருந்து சீக்கிரமாகவே விடுபடலாம். இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க தொடர்ந்து பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கும்போது இதயம் பலமாகும். கெட்ட கொழுப்பை கரைக்கும். மாரடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். இரத்த அழுத்தம் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். பேரிச்சம்பழத்தில் உள்ள மேக்னீஸ், மெக்னீஷியம், செலினியம் இது எல்லாமே எலும்பை வலுவாக்கும். நிறைய பேருக்கு எலும்பு வலு இல்லாமல் இருக்கிறதுனால கால் பகுதிகளெல்லாம் வலி அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுற எலும்புருக்கி நோயை குணப்படுத்தி எலும்பு தேய்மானத்தால் ஏற்படுற வலியை குறைக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கும்போது கண் பார்வை சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் உள்ள கரிம சல்ஃபர் உடலில் ஏற்படுற அலர்ஜிகளை சரி பண்ணும். இப்போலாம் நிறைய பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தினமும் பேரிச்சம்பழ ஜூஸ் குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க பேரிச்சம்பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாக போயிடும். உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட காலையில் பேரிச்சம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம பேரிச்சம்பழ ஜூஸ் காலையிலே எடுத்துக்கிறதுனால மூளையும் உடலும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குது. அப்படி உள்ளவங்க எடுத்துக்கும் போது ஞாபக சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழ ஜூஸ் எப்படி குடிக்கணும், அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரவு நேரத்திலே 5 பேரிச்சம்பழத்தை தண்ணியில் ஊற வச்சு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை அதே தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்க வேணாம், பசும்பால் கலந்து நம்ம குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நைட்டு பேரிச்சம்பழம் ஊற வைக்கும் போதே ஒரு 10 பாதாம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி குடிக்கலாம். இதை காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிக்கலாம். இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பேரிச்சம்பழ ஜூஸில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்களும் குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.